ஹலோ மக்களே, நண்பா மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று ஒரு தம்பி கேட்டாப்புல, ஏன் நான் கண்ணாடி போட்டு பேசுறீங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னு. தம்பி கண்ணில் கட்டி இப்போ தான் லைட்டாக வத்திட்டு வருது. பார், இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா பார். அதனால தான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகே, கண்ணாடி போட்டதுக்கான காரணம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டென்ட் கொடுக்குறது தான் குமிஞ்சு கிடக்குறாங்களே, வந்துட்டாங்க, எல்லாம் இறங்கிட்டாங்க. இந்த திமுக வந்து என்ன பண்ணும்னா, பத்திரிகையாளர்ன்ற பேருவையில் பல பன்னாடைகளை உருவாக்கி வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டை இத்தனை வருட காலமாக நாசம் செய்து கொண்டிருந்தது. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த நாய் டம்ளர் குரூப்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 2 அல்லகை இருக்காங்க. சீமானுக்கு சைமன் செபஸ்டியனுங்கிற வலதில் ஒன்று இடத்துல ஒன்று இருக்காங்களே, அந்த இத்து போனவங்கலாம் வந்து இப்போ இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருச்சுப்பா. அதை வந்து இவங்களுக்கு பொருட்களை சத்தியமாக சொல்கிறேன். வயிற்றெரிச்சல், ஃபயர் சர்வீஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த வயிற்றுலேயே சொருகணும் தண்ணி கூலிங் பண்ணுறதுக்கு. அப்போ தான் இவங்களாம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வயிற்றெரிச்சலில் காண்டில் இருக்கிறாங்க. அதில் வந்து திரும்பி வேணுங்கன்னே முதல்வர் அவர்களை அவன் இவன் என்று ஒருமையில் பேசி வாங்கி கட்டிக்க போகிறான் சீக்கிரமாக. ஆனால் அதை அவங்க திட்டத்தோடு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்றது இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இவங்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சப்ஸ்கிரைப். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த கையை வச்சு அப்படி அமுக்குனா என்ன இப்போ கெட்டு போயிடுமா? கெட்டு போகாதுங்க. அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம போடுற கண்டென்ட்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த அப்படியே கஷ்டப்பட்டு 100Kக்கு இன்னும் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். 85 தாண்டிருச்சு. 100K சீக்கிரமாக அடுக்கி வச்சுருங்க. எல்லாம் உங்கள் தயவில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போனால் என்ன, அவன் வீட்டுக்குள்ளே போவோம். வீடியோ இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே போய் வெளுவெளு இழுக்கிறோம். என்ன இலவு படம், ஒரு படம் ஜனநாயகம். அதை பார்த்து வந்தது இப்போ வீடியோ போடுறாங்களே, என்ன பண்ணுவீங்க? திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்தது தாங்க சொன்னேன். நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை. பார்த்தாத வீடியோ போடுறாங்களே உங்களுக்கு. இப்போ நீங்கள் நான் அந்த டிவிக்கு எதிராக பேசுகிறேன். சரி, இங்கே 2 அல்சேஷன் டாக்னா இங்கே ஒரு என்ன டாக்கு சொல்கிறது, பொமரேனியன் டாக்கு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? பேருக்கு தான் மீசை பெருசாக வச்சுருக்கு. வெளியில் வந்து பேச சொல்லுங்கள், இந்த நாதாரியா வெளியே வராது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். அவங்க அப்பா ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் வெளில வருவான், இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இத்து போன அயோக்கியம். இவன் என்ன பேசியிருக்கான்னு பார்த்தீங்களா? ஏண்டா, த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் போனாங்க, அவங்க எடுத்து போட்டு ஆடினாங்களா? எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டிருக்காங்க, செலிபிரிட்டின்னு போனால் 4 பேர் எடுக்க தான் செய்வாங்க. அதுக்கு எடுத்து போட்டு பார்த்தோன்னே உனக்கு என்ன? சரி, அவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க, உனக்கு என்ன? முதல்ல போய் பார்த்து உன் பொண்டாட்டி உங்கள் வீட்டில் பொண்ணுங்களை என்ன பண்ணுதுன்னு பார்த்தியா? அவங்க டான்ஸ் ஆடுறாங்களா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? முதல்ல அதை போய் பாடுறா. அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கடா, உனக்கு தெரியாதுடா. நீ என்ன இங்கே சுற்றின்னு இருக்க? டேய் 1.5 முக்கா. அதாவது நீ உன் வீட்டில் இருக்கிற முதல்ல ஆளுங்களை சரி பண்ணு, புரியுதா? உன் வீட்டில் இருக்க பெண்கள் போய் ஒழுங்காக இருக்காங்களா, அவங்க வந்து படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்களா, கூத்தடிக்கிறாங்களா, கும்மி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேளு. சரி, இங்கே த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் வீடியோ போட்டது இருக்கட்டும். கூலி பழத்துக்கு அங்கே உங்கள் அப்பன் உங்கள் அண்ணன், ஏன் தெரியுமா அண்ணன் சொல்கிறேன் உதயநிதி, நீ அந்த ஆள் கூட காலில் விழுந்து நக்கிற வந்தனால உனக்கு அண்ணன் தான் அவர். எல்லாம் படம் பார்க்க போனாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? ஏண்டா, அப்போல்லாம் குழுன்னு இருந்துச்சா? அப்போ ஜாலியாக இருந்துச்சா? இருக்குண்டா, உங்களுக்கு இருக்கும் சார். சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும். தாபைக்காவே இருக்காது. நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. டேய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். அதாவது இவர் அப்பயே சொன்னாராம், அந்த பஸ்ஸை வந்து எடுங்க, பஸ்ஸை வந்து கஸ்டடியில் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க, இந்நேரம் இது இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாராம். ஓ, நீ அவ்வளோ அறிவாளி பையனாக இருந்தால் உன் பேச்சை கேட்டிருப்பாங்களடா. அவங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு. அங்கே அப்படி ஒன்று நடந்திருந்தால், அதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருந்தால் நீங்கள் சும்மா விட்றாள? ஆட்சியில் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு 41 பேரை கொண்ட கொலகார கும்பல் தாண்டா பரதேசி நாய்ங்களா? ஏண்டா, நீங்கள் மக்களோட அக்கறையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு, மக்களுக்கான என்னென்ன நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி நாங்கள் சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால எடுத்து வெளியில் போட்டுட்ருக்கோம். ஆனால் பத்திரிகையாளர் பேரவையில் இருக்கக்கூடிய பரதேசி நாய்கள் நீர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? திமுகவுடைய அறிவாலயத்தில்
கட்டி போட்டு வச்சிருக்க நாய்கள் மாதிரி எலும்பு துண்டை கவிட்டாலே நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு எவனுமே துப்பு இல்லை. இதற்கு முன்னாடி இருந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாமே குறைஞ்சிருக்கு. இதை பெருசாக உங்களுக்கு கேட்க துப்பு கிடையாது. அதாவது மக்களே, இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு, உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒரு வீடியோ நான் காட்டுறேன், அதை பாருங்கள். அப்புறம் வேற எப்படி பேசுறாங்க? உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்ணாச்சு, உன்னைய வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல. என்ன நீ எப்பறம் வந்தீங்க? நீ எப்பறம் இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்? வெள்ள போடாமல சுதா சார் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி இங்க வந்து உட்கார்ந்து அபிஷியலா நீங்க எப்படி இங்க வந்து வேலை பாக்குறீங்க? இல்ல இல்ல, இது வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட், எங்களோட செக்ஷன். ஆமா, நீங்க எப்படி வந்திருக்கீங்க இங்க? நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு நீங்க வந்து வேலை பாக்குறீங்க? நீங்க நீங்க எப்படி நீங்க வந்து இப்ப இங்க வந்து அலோவ் பண்ணிருக்கீங்க? இது பார்த்தீங்களா, இது எந்த ஊர் நமக்கு தெரியல. ஆனால் கலெக்டர் அந்த அவன் அவன் ஒருத்தன் அங்கே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனை வந்து டெர்மினேஷன் பண்ணியிருக்கு, வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஆனால் 20 நாளுக்கு அப்புறமா அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்து அவன் வேலை பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 லேடிகள், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சின்ன பொண்ணுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வேலை சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்காராம். ஏன் வேலை சொல்லி கொடுக்க வரலைன்னா வேலை நடக்காதா? அப்போ நீங்களாம் மயிரப்படுங்க உட்காந்துருங்களா? ஸோ அப்போ எந்த அளவுக்கான ஒரு கவர்மெண்ட்டை இவங்க நடத்தியிருக்காங்க பார்த்துங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே திமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இதுதான். ஏன்னா லஞ்சம் ஊழல் என்ன வேணால் வாங்கிக்க, மக்களை எப்படி வேணால் கஷ்டப்படுத்திக்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு வர வேண்டிய கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும், எனக்கு வர வேண்டிய கட்டிங் எங்களுக்கு வந்துடணும். இதில் அவங்களும் குளிர் காய்ச்சல், சம்பளம் போக கிம்பளம் தான் அதிகமாக வாங்கி குடும்பம் நடத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் தூக்கி நீங்கள் வச்சுருங்க தலைவர் விஜய் அவர்களே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க இருக்காங்கல்ல, அவங்களோட சொத்து விவரத்தை நீங்கள் லிஸ்ட் எடுங்க. இதை நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை சேகரிங்க. அப்போ அவங்க என்னைக்கு வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்துருப்பாங்க, அப்போ அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சொத்து வச்சுருக்காங்களா, இல்லை அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுருக்காங்களான்ற கணக்கு எடுங்க. அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அயோக்கிய பயலுக்கு எல்லாம் மாட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் திருத்த வேண்டியது இங்கே எம்எல்ஏவோ மினிஸ்டரோ கிடையாது. அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய ஒரு ஆட்கள் தான். இன்றைக்கி எப்படி உங்களை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருக்கோமோ அதே மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தர் கூட முதலமைச்சர் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்னு சொல்கிறவங்க வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து 55-56 வயசு வரைக்கும் இவங்க அந்த இடத்துல உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் மக்களை ரொம்ப 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 அழகடிக்கிறாங்க. மக்களை ரொம்ப 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 காயப்படுத்துறதா இருக்கட்டும், அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், அலைய விடுறதா இருக்கட்டும். அவன் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட 10 ரூபா காசை பிடுங்கிறதுல குறியாக இருக்காங்களே ஒழிய அவங்களுடைய வேலையை செஞ்சு தரதுல குறியாக கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மேலே கையை வைக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கு டிஎன்பிசியில் படிச்சுட்டு தான் வந்து சேரணும், அதில் நொடிச்சிட்டு வந்து தான் சேரணும்லாம் பார்க்காதீங்க. அந்த முறையெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபு அதற்கு அதிகமாக சொத்து வச்சுருக்கானா, வேலையை தூக்குங்க, சொத்தை பறிமுதல் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா போதும், பதறிக்கிட்டு எல்லோரும் வேலை வைப்பாங்க. என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? ஸ்ட்ரைக் பண்ணால் புது ஆளை தூக்கி போடுங்க. ஜெயலலிதா அம்மா பண்ணாங்களோ ஒரு வாட்டி, பஸ் டிரைவர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அத்தனை பேர் வீட்டுக்கு அனுப்பிட்டு புது ஆளை இறக்குனாங்க. அந்த மாதிரி அதிரடி ஆக்ஷனில் நீங்கள் இறங்குங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் நம்பிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு மேலே பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அவ்வளோ ஈஸியான டாஸ்க்குன்னு கேட்டால் இல்லை. ஆனால் செஞ்சு தான் ஆகணும், உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் திருப்பி இன்றைக்கி இவங்க ஆட்சியே கலைஞ்சிரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆட்சியே கலைஞ்சாலும் உங்களை ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னும் போது தைரியமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பணத்தை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து திரையிட்டு அதை கொண்டாடினாங்க பாருங்கள். அது 6 மாதம் முன்னாடியே செத்துருச்சு. ஏன்னா அதை வெளியிட்டாங்கல்ல, அதை மறுபடியும் வெளியிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு லீவு, எல்லாரும் கூத்தடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது இவங்களுக்கு எந்த அளவுக்கு வைத்தறிச்சல்னா, ஜனநாயகம் படத்தை நம்ம இப்போ கொண்டாடுறோமா, அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் அது செத்த படம். ஏண்டா
ஒரு ப்ரொடியூசர் 500 கோடி ரூபா போட்டு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அதுக்கு சென்சாரை வச்சு பிளாக் பண்ணி அதை திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணிட்டு உங்கள் ஆட்சியில் உன் சிஎம் இருக்கும்போது உங்கள் அப்பா இருக்கும்போது உங்களால் ஒரு படத்தை கூட லீக் பண்ண விடாமல் பார்த்துக்க முடியாத ஒரு ஆட்சியை, கேவலமான கேடுகெட்ட ஆட்சியை கொடுத்த திமுக ஓட கொத்தடிமை பரதேசி நாய் படம் லீக் ஆனதை பெருமை மேலாக பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் செருப்பை கொண்டு அடித்தா என்ன, உன்னெல்லாம் செருப்பை கொண்டு அடித்தா என்னன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நக்கீரன் நாயே, படம் ரிலீஸ் ஆனது உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஏன்னா செத்த படமா, செத்த படத்தையும் 6 மாதம் கழித்து இவ்வளோ ஜோராக நாங்கள் கொண்டாடுறோம்னா இன்னைக்கு இப்போ கூட புரியலடா அவருடைய உச்சம் என்னன்னு. அவரோட உச்சாக்கு பெறுவீங்களாடா நீங்கள், அவரோட உச்சா வாங்கி குடிங்கடா. டே நக்கீரன், நான் என்ன சொல்கிறேன், என் தலைவர்கிட்ட சொல்லி அண்ணா கொஞ்சம் நல்லா பேண்டு வைங்க, நல்லா ஒன்று கடிச்சு வைங்க, நாங்கள் தூக்கி நக்கீரன் வீட்டுக்கு சப்ளை பண்ணிடுறோம், அவன் குடிச்சிட்டு அது புத்தி வரட்டுன்னு கேட்குறோம். சொல்கிறேன்டா, ஓப்பனாக சொல்கிறேன்டா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி படம் செத்தே போயிருக்கட்டும், ரிலீஸே ஆகிருக்கட்டும், ஆனால் இன்றைக்கும் கொண்டாடுறோம் பாரு. அதனால தான்டா அவர் கேரியர் உச்சம், அறிகட்ட முட்டா பயில. இன்றைக்கும் 3 நாளில் 170 கோடி 180 கோடி அந்த படம் வசூல் பண்ணிருக்கடா. இத்தனைக்கு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி ஆடியன்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. ஆனால் இப்போயும் 180 கோடி ரூபா 3 நாளில் வசூல். இன்றைக்கி அந்த படம் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கும் எல்லாரும் மக்கள் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க, பெண்கள் பார்த்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கடா போய் மூஞ்சி வைப்பீங்க முட்டா போயிடலா? 6 மாதமாக சினிமா துறை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. கருப்புன்ற ஒரு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அப்போ அடான்னு பெருமூச்சு விடுற மாதிரி பண்ணுச்சு. அது கூட கருப்பை எங்கள் அப்பா அந்த படத்தில் கதாநாயகன், சூர்யா கிடையாது. சூர்யா கிடையாது, கருப்பசாமி அந்த படத்தில் கதாநாயகன் மாதிரி ஆர்ஜே பாலாஜி போர்ட்ரே பண்ணியிருந்தனால அந்த படம் ஹிட் ஆச்சு. இல்லைன்னா சூர்யாவுக்கு அதுவும் அடுத்த ஃப்ளாப் படத்தில் தான் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இப்படி ஒட்டுமொத்த திரையே என்ன பண்ணுறது, ஐயோ நமக்கு சரியான வசூல் இல்லையே, மக்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்களே, சட்டசபை லெவலில் பார்க்க ஆரம்பிச்சிட்ட பசங்க தேட்டருக்கு ஸ்க்ரீனில் FDFS பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃபீலிங்கில் இருந்தப்ப, கஷ்டத்தில் இருந்தப்ப இந்த படம் தான் இன்றைக்கி திருப்பி எல்லா தேட்டர்களும் கை கொடுத்துக்கிட்டா. கம்முனாட்டி நீ உக்காந்துக்கிட்டு செத்த படம் சொல்லிட்டு இருக்க, உன்னெல்லாம் சாணியை முக்கி அடிச்சுன்னா அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும். அவன் கையை கடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் போயிருக்கு. முந்தா நாள் ஜனநாயகன்னு ஒரு சனியம் வெளிவந்த அன்னைக்கு வீடியோலாம் எல்லா டிவிலையும் போட்டிருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கூத்தடிச்சதை பார்த்தோமா. அப்புறம் எங்கே உள்ள மக்கள் திருந்திட்டாங்க. இன்னமும் கையை காலை கடிச்சிக்கணும். அதில் சொல்கிறான் ஒருத்தன், ஒரு எங்கள் என்ன சொல்லுவாங்க, தளபதி சும்மாங்களா, ஏதோ தளபதி கடைசியாக நடித்தது அழுதுக்கு சொல்கிறான், இனிமேல் அவர் நடிக்க போகிறத நான் பார்க்க போகிறத. டே அவன் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இவன் பார்த்தீங்கன்னா அவன் இவன் சொல்லிட்டு முதல்வர் ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னப்பா இப்படி எல்லாம் வரவும் போகிறவெல்லாம் வேணுங்கன்னே முதல்வர் ஒருமையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்குது. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி அமையக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நம்ம மீடியாவில் போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத இவங்க அஜெண்டா வச்சுருக்காங்க. ஸோ எம்எல்ஏ பேசும்போது அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஜென்சி கிட்ஸ் பேசும்போது அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இவன் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னும் போது இவன் பேசும்போது அரெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு பேச்சு உரிமை கிடையாது, எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி இவங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னும் போது, பத்திரிகையாளர்கள் அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னும் போது மக்களுக்கே ஒரு என்னப்பா ஒருவேளை மற்ற பத்திரிகையாளர் பேச விடாமல் பண்ணுறாங்களோ இந்த அரசு, திமுக மாதிரி இதுவும் நடக்குதா அப்படின்னு நினச்சா அப்படி தான் நினைப்பாங்கன்ற அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கிடையாது. எப்படியாவது இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே நமக்கு புரிகிற விஷயந்தான். மக்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, உண்மையான ஆட்சி நல்ல ஆட்சி கிடச்சிருக்கு. இது வரைக்குமே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சியை நம்ம பார்த்தோமான்னு கேட்டால் பார்த்தது கிடையாது. ஆனால் இதில் மக்களாக இந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே வர்றார் முதல்வர். ஆனால் இதில் சந்தோஷமாக இல்லாத நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள், அப்புறம் இந்த திமுகவுடைய கூடாரத்தில் வேலை பார்க்கும் கொத்தடிமை நாய்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் டம்ளர் குரூப்ஸை சேர்ந்த அந்த நாதாரிகள், அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்னு வச்சிங்களேன், அவங்கள சின்ன அதெல்லாம் பேசுகிறவங்க கண்டுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிம்பளங்கள் எல்லாம் தடைபட்டு போனது.
ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த ஆட்சியை குறை சொல்லிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் மக்கள்கிட்ட அப்படி போய் நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் இவன் சொன்னான், சனியை முடிச்சிருச்சுன்னு. டேய், நார்மல் சனி 7.5 வருஷத்தில் விட்டோம்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஜென்ம சனிடா. என்னது ஜென்ம சனி? 15 வருஷம் ஜென்ம சனியில் என்ன பாடுபடுவோம், என்ன பாடுபடுத்தும் அப்படின்றத அனுபவிச்சு நான் சொல்கிறேன். ஏய், உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும்டா, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். ஆனால் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அதை தாண்டி வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான் உங்களுக்கு சமாதி. திமுக கூடாரத்துக்கு ஒட்டு மொத்தமாக சமாதி. சமாதி கட்டுறதுக்குன்னே வந்திருக்காரு எங்கள் தலைவர். அங்கே தூக்கி உட்கார வச்சுருக்கோண்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ஜென்ம சனி. சனின்ற கடவுள் மட்டும்தான் உண்மையாலுமே நல்ல கடவுள், நேர்மையான கடவுள். தெரியுமா? அது தெரியுமாடா தருதல நாய்களா? அது தெரியுமாடா? அதனால தான்டா அவரை வந்து நான் நீ சனின்னு சொல்லும்போது நான் கோவப்படல. உண்மையாலுமே அவர் நல்லவர், நல்லது செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச சனி, எங்களுக்கு கிடையாது. சனி எப்பயுமே உங்களை மாதிரி அயோக்கிய நாய்களை அலற விடுவார். அலற விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அலறுவீங்க. 5 வருஷம் பொத்திக்கிட்டு இருக்கணுமா? 5 வருஷம் விரலை கடிச்சிக்கிட்டு இருக்கணுமா? 5 வருஷம் விரலை கடிக்காதீங்க, விரலை சப்பிக்கிட்டு இருங்க. 5 வருஷம் இல்லை, இனி அடுத்த 5 வருஷம், இனி அதுக்கு அடுத்த 5 வருஷம் இப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது 15-20 வருஷத்துக்கு நீங்கள் விரலை சப்பிட்டு மட்டுமே இருக்கணுமே தவிர வேறு எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ விரல் சப்பும் திருட்டு திமுக கூடாரங்கள் இனி சப்பிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye bye.